இன்றைக்கி நம்ம வீடியோவில் மீன் மீடியன் மோட் ரேஞ்ச் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணுறது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். மீன் மீடியன் மோடு அதாவது ஒரு டேட்டா செட்டில் அதோடைய சென்ட்ரல் டெண்டன்சி, அதாவது அந்த டேட்டா எவ்வளோ, அந்த டேட்டாவுடைய மையப்பகுதி சென்ட்ரல் டேட்டா எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம அந்த மீன் மீடியன் மோடு யூஸ் ஆகுது. இதை நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்லே நம்ம ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுவோம். இதை வச்சு தான் நம்ம நிறையா கால்குலேஷன்ஸ் எல்லாமே பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு கம்ப்ளீட்டாக நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதே மாதிரி இந்த டேட்டாவுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மீன் மீடியன் மோடு யூஸ் ஆகுது. இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு டேட்டா செட் எடுத்துக்கோம். அதாவது ஒரு டீச்சர் கிளாஸில் நடத்துகிறாங்க, அப்புறம் டெஸ்ட் வைக்கிறாங்க, அது மார்க் வருது. ஒரு 5 ஸ்டூடெண்ட்ஸ் இது மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 10 மார்க் எடுத்திருக்காரு, இன்னொருத்தர் 20 மார்க் எடுத்திருக்காரு, இன்னொருத்தர் 30 மார்க் எடுத்திருக்காரு, இன்னொருத்தர் 40 மார்க் எடுத்திருக்காரு, இன்னொருத்தர் 50 மார்க் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு கிளாஸ் 5 பேர், நம்ம ஒரு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி 5 பேர்னு எடுத்திருக்கோம். 5 பேர், இதுதான் மார்க். ஓகேங்களா? இதை நம்ம அந்த 5ஐயும் சேர்த்து நம்ம மொத்தமாக டேட்டா செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கு பேர் டேட்டா செட். இந்த ஒவ்வொரு மார்க்குக்கும் இது டேட்டா பாயிண்ட்ஸ்ன்னு பேர். ஓகேங்களா? இது ஒரு டேட்டா பாயிண்ட், 10 ஒரு டேட்டா பாயிண்ட், 20 ஒரு டேட்டா பாயிண்ட், 30 ஒரு டேட்டா பாயிண்ட், 40 ஒரு டேட்டா பாயிண்ட். ஓகேங்களா? இதுக்கு பேரில் டேட்டா பாயிண்ட்ஸ். மொத்தம் 5 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒரு டேட்டா செட்டு தான் இது, கம்ப்ளீட்டாக ஒரு டேட்டா செட். இப்போ நம்ம மீன் எப்படி கால்குலேட் பண்ணுறது? மீன்னா நம்ம இதை நிறையா மீன் இருக்குது. நம்ம இதை முக்கியமாக இந்த அர்த்திமெட்டிக் மீன் அதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதோடைய ஃபார்முலா என்னென்னா, ஒவ்வொரு டேட்டா பாயிண்ட், இப்போ நமக்கு எத்தனை டேட்டா பாயிண்ட் இருக்கோ, சம்மேஷன் ஆஃப் I is equal to 1 to n xi divided by n. என்னங்கிறது இங்கே டேட்டா பாயிண்ட்ஸ். xiனா ஃபஸ்ட்டு x1 இது x1 டேட்டா பாயிண்ட், இது x2 டேட்டா பாயிண்ட், இது x3 டேட்டா பாயிண்ட், இப்படி ஃபுல்லாக அந்த கடைசி டேட்டா பாயிண்ட் வரைக்கும் நம்ம சம்மேஷன் பண்ணணும். இப்போ நம்மள்ட்ட எத்தனை இருக்குது? 5 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ 5 நம்ம கூட்ட வேண்டியதான். 10 + 20 + 30 + 40 + 50 கூட்டி டிவைடட் பை எத்தனை டேட்டா பாயிண்ட்? மொத்தம் 5 டேட்டா பாயிண்ட். ஸோ கூட்டினா எவ்வளோ வருது? 150 divided by 5 is equal to 30. அப்போ இதோடைய மீன், இதோட ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 30. இதுதான் மீனோட ஃபார்முலா. எத்தனை இருக்கோ டேட்டா பாயிண்ட்ஸ், அந்த எல்லா டேட்டா பாயிண்ட்ஸையும் ஆட் பண்ணி டோட்டல் டேட்டா பாயிண்ட்ஸில் டிவைட் பண்ணோம்னா என்ன வருதோ அதுதான் மீன். இதை என்ன விலாவரியாக பார்க்குறோன்னா, இதுதான் ஃபார்முலா நம்ம கொடுத்துருக்கோம். ஈச் டேட்டா பாயிண்ட்ஸ் இதை நம்ம சம்மேஷன் ஆஃப் x into xi I is equal to 1 to n divided by n. இதை மூலயமா, இந்த ஃபார்முலா மூலமாக நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதோட முக்கியம் என்ன? இப்போ இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க. இந்த மார்க்கில் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக எடுத்திருக்க மார்க் 30. அந்த கிளாஸோட ஆவரேஜ் மார்க் 30 அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இதை நமக்கு கம்பேர் பண்ணலாம். அதாவது ஒரு குரூப், இப்போ 2 கிளாஸ் இருக்குது. இது எந்த கிளாஸ் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஆவரேஜை வச்சும் சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா எதுவும் அவுட்லயர்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. அவுட்லயர்ஸ்னால் அதிகமான வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கிளாஸில் மட்டும் 95 மார்க் எடுத்துருக்கவங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, கம்மியான மார்க் அவங்க எடுத்துருக்கவங்க ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அப்போ அது ஓவராலாக நமக்கு அது அதிகமாக காமிச்சிரும். இதை யூஸ் பண்ணி நமக்கு
ஒரு டேட்டாவோடைய சென்ட்ரல் டெண்டன்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வகையில் பார்க்கலாம். ஆனால் இந்த மீனில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, ஏதாவது அவுட்லயர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து இந்த டேட்டா அந்த டேட்டா வந்து மேனிப்புலேட் பண்ணி விட்டுரும் மீன். அதாவது ரொம்ப அதிகமாக காமிச்சிடும். இப்போ ஒரு ஊரில் 10 பேர் இருக்காங்க, எல்லாருடைய வந்து இன்கம் என்னன்னு பார்க்குறோம். ஒருத்தர் மட்டும் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கார். அவர் அங்கே வர்றப்ப என்ன ஆகுது, அவர்னால இப்போ அந்த 10 பேரோட ஆவரேஜ் சேல்ரி என்ன பார்த்தோம்னா அதிகமாக ஆகிரும். ஸோ நம்ம வந்து அவுட்லேயர்ஸ் இருந்துச்சுன்னா இதை வந்து ரொம்ப வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு இது வந்து ரொம்ப வந்து மேனிப்புலேட் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ நமக்கு வந்து மீன் எடுக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எடுக்கணும்னா அதுக்குன்னு வந்து மீடியன் போகிறோம். ஸோ மீடியன் அதில் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம், இந்த ரோட்லலாம் இருக்குது, ரோட்டில் சென்ட்ரல் மீடியன். ஸோ மிடில் வேல்யூ எது, மிடில் வேல்யூ அந்த டேட்டா செட்டில் மிடில் வேல்யூ என்ன இருக்குது அதை கண்டுபிடிக்கிறது தான் மீடியன். ஓகேங்களா? இதை எப்படி நம்ம பார்க்கலாம், கண்டுபிடிக்கலாம்? இருக்கிற டேட்டா செட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அசெண்டிங் ஆர்டராகவோ டிசெண்டிங் ஆர்டராகவோ நம்ம அரேஞ்ச் பண்ணணும். மீடியன் மட்டும் கண்டுபிடிக்கிறேன்னா பண்ணிவிட்டு அதில் மிடில் வேல்யூ. இப்போ இதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா n+1 / 2. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ இதில் என்னன்னா என்ன, டேட்டா பாயிண்ட்ஸ். எத்தனை டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது? இப்போ 9 டேட்டா பாயிண்ட்ஸ் தான் இருக்குன்னா 9+1 / 2, அப்போ 10/2. ஸோ ஃபிஃப்த்து டேட்டா பாயிண்ட் தான் இதோடைய மீடியன். ஸோ மீடியனோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இருக்கிற டேட்டா செட்டோடைய மிடில் வேல்யூ எங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்லயர்ஸ் அதிகமான வேல்யூஸ் டேட்டா பாயிண்ட் மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா இந்த மீடியனை வந்து இம்பேக்ட் பண்ணாது. நம்மளுக்கு வந்து ஒரு மிடில் வேல்யூ எங்கே இருக்குன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம இந்த மீடியனை நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து மீனால் வந்து இந்த அவுட்லயர்ஸ்னால மீன் வந்து மேனிப்புலேட் ஆகுதோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து மோடு பார்க்குறோம். மோடுனா ஒரு டேட்டா செட்டில் அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் எது வந்து ரொம்ப அதிகமாக ரிப்பீட்டடாக வந்திருக்கு, எது வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ரிப்பீட்டட், அதை பார்க்குறதுக்கு இந்த மோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளில் இந்த டேட்டா செட்டில் மொத்தம் 5 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. எந்த நம்பர் வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. மற்ற எல்லா நம்பருமே ஒரு தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து 2 தான் வந்து இதோடைய மோடு. இதே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ வந்து இந்த டேட்டாவில் 5ம் வந்துருந்துச்சுன்னா நம்ம வந்து 5ம் 2 டைம்ஸில் ரிப்பீட் ஆகிருந்துச்சு. இப்போ ஒரு 6க்கு பதிலாக 5 இருக்குது. அப்போது வந்து இதோடைய மோடு வந்து பார்த்திங்கன்னா 2,5. ஓகேவா? இல்லை இதில் வந்து 7ம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னா இதோட மோடு வந்து 7. அதாவது 257 இப்படி வந்துச்சுன்னா எந்த நம்பர் வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு இல்லை ஈக்குவலாக ரிப்பீட் ஆகிருக்கு அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து சிங்கிள் மோடும் இருக்கும், பை மோடும் இருக்கும், ட்ரை மோடு இருக்கும், மல்டி மோடோட வரும். ஸோ இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? மெயின்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து சில இந்த கேட்டகரிக்கல் டேட்டாவில் வந்து கேட்டகரிஸ் வைஸ் உள்ள டேட்டாஸ் வந்து நமக்கு வந்து அதை கண்டுபிடிக்கிறது, அதில் பார்க்குறதுக்கு இந்த மோடு வந்து யூஸ்ஃபுல்லாகும். எந்த டேட்டா வந்து ரொம்ப அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மோடு வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம வந்து ரேஞ்ச், அதாவது ஒரு டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ அதே மாதிரி மினிமம் வேல்யூ, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்கிறோம். அந்த டேட்டா செட்டே நம்ம பார்க்குறோம். அதில் வந்து மேக்ஸிமம் வேல்யூ, என்ன மேக்ஸிமமான வேல்யூ இருக்குது அதை எடுத்துகிட்டு அதில் வந்து அதே மாதிரி மினிமமான வேல்யூ எந்த வேல்யூ இருக்குது அதையும் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி வர்ற வேல்யூ தான் ரேஞ்ச். ஸோ இது ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த டேட்டா செட் வந்து எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, எப்படி வந்து அதோட வந்து என்ன ரேஞ்சில் போயிருக்கு, லோவஸ்ட் எது ஹையஸ்ட் எது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ரேஞ்ச்.
இப்போ நம்ம கொடுத்ததில் வந்து நமக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து மீன் மீடியன் மோட் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ஸோ இதை வந்து டைம் எடுத்துக்கோங்க, இல்லை இந்த எக்ஸசைஸை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கீழே வந்து சொல்லுங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ இதுக்கு இதோட ஆன்சர் வந்து இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா 11, 7, 11, 18, 9, 9, 7, 6, 23. ஸோ மீன்னா என்ன? எல்லாத்தையும் வந்து அடிஷன் பண்ணி டிவைடட் பை டோட்டல் டேட்டா பாயிண்ட்ஸ். ஸோ நம்மள்ட்ட மொத்தம் 9 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஆட் பண்ணால் 99 வரும். 99/9 = 11. மீடியன். ஸோ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுங்கள், ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். அதில் சென்டர் டேட்டா பாயிண்ட் எடுங்க. ஸோ நமக்கு வந்து 5th டேட்டா பாயிண்ட் தான் வந்து இதில் மீடியன். ஸோ 5th டேட்டா பாயிண்ட் வந்து 9 வரும். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மோடு எது ரிப்பீட் ஆகிருக்கு அதிகமாக? ஸோ 7 தான் நம்மளுக்கு வந்து 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ரேஞ்ச் மேக்ஸிமம் மைனஸ் மினிமம். அடுத்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து இது வந்து 10 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா மீடியன் வந்து இப்போ மாறப்போகுதுங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்களா? ஸோ டேக் யூர் டைம். இதை வந்து வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த கொடுத்துருக்க டேட்டா செட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதை எழுதி அதில் பாருங்கள், செக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சர்ஸ் என்னன்னு ஒரு பேப்பரில் எழுதி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரிய வரும். உங்களுக்கு வந்து டவுட்ஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு ரியலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களான்னு உங்களுக்கு தெரிய வரும். டேக் யூர் டைம். ஸோ இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மீன் வந்து 13, மீடியன் 10, மோட் 7, ரேஞ்ச் வந்து 25. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 130 வருது. 130. ஸோ டிவைடட் பை 10. ஸோ மீன் வந்து 13. மீடியன் பார்த்திங்கன்னா வந்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா 10 டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ 10 + 1 டிவைடட் பை ஸோ வந்து 5.5 டேட்டா பாயிண்ட்ஸ். அதாவது 5க்கும் 6க்கும் இடையில உள்ள டேட்டா பாயிண்ட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து இங்கே மீடியனாக வருது. ஸோ இட் ஆல்மோஸ்ட் 9 + 10 இதில் பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? 5th டேட்டா பாயிண்ட் வந்து 9, 6th டேட்டா பாயிண்ட் வந்து இதுக்கு இன்பிட்வீன் வந்து பார்க்குறோம். ஓகேவா? இந்த 9 + 11 சாரி. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 9 + 11 20. 20 டிவைடட் பை 2னா 10. ஸோ மீடியன் வந்து 10. மோடு சேம் ஆல்ரெடி ரிப்பீட்டட் வந்து 7 தான் வந்து 3 தடவை வந்திருக்கு. ரேஞ்சு மேக்ஸிமம் ஹையஸ்ட் வேல்யூ வந்து 31, மினிமம் வேல்யூ வந்து 6. ஸோ 31 - 6 வந்து 25. புரிஞ்சுதுங்களா? எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து மீன் மீடியன் மோடு இது தவிர இல்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சம்மந்தமாக லீன் 6 சிக்மா, பிளாக் பெல்ட், க்ரீன் பெல்ட், மாஸ்டர் பிளாக் பெல்ட், டேட்டா அனாலிட்டிக்ஸ் இது சம்மந்தமாக நம்ம வீடியோலாம் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.